சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஓவரால் ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. தோனியோட ஒரு மாஸ்டர் பிளான் அண்டு எம்ஐ டீம் செய்த துரோகத்தால், அதாவது எம்ஐ கூடாரம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக காலியாக இருக்கு என்றே சொல்லாங்க. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க, அந்த மாதிரி தாங்க சொல்லணும். ஒரு வேற லெவல் செய்தி வந்திருக்கு என்றே சொல்லலாம். இனிமேல் எம்ஐ டீம் ஒரு காலத்தில் 5 முறை சாம்பியன் வின் பண்ணாங்க. இனிமேல் அவங்க மீள முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது என்று தாங்க சொல்லணும். அந்தளவுக்கு அந்த டீம் பிளேயர்களே வந்துட்டு முடிச்சு விட்டுருக்காங்க. ஓகே, அதாவது மும்பைக்கு 2 சிஎஸ்கே வீரர்கள் வந்துட்டு தாவியிருக்காங்க. அண்டு சேம் டைம் இந்த 2 வீரர்கள் போன காரணமே எம்ஐ டீமோட ஒரு முதுகெலும்பு அச்சானியவே சிஎஸ்கே சற்று முன் பிக் பண்ணியிருக்கிறதா. ஏன்னா நெக்ஸ்ட் இயர்க்கான ஐபிஎல் மெகாக்சன் வந்துட்டு இந்த இயர் நடைபெற உள்ளது. இந்த ட்ரெட் மெத்தடு அண்ட் மிட் டிரான்ஸ்ஃபர் மெத்தடு, இந்த மெத்தட் படி தான், அதாவது எம்ஐ டீம் கிட்ட சிஎஸ்கே 2 வீரர்கள் கொடுத்துட்டு அண்டு ஒரு பிக் பிளேயர் எடுத்திருக்காங்க. அந்த பிளேயர் வேற யாருமே இல்லைங்க, பும்ரா தான். அதிகாரப்பூர்வமாக உறுதியாயிருக்கு. ஹிந்தி ஊடகங்களில் வந்து தகவல் தாங்க. காரணம் என்னன்னா, அதாவது பும்ரா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, நான் கேப்டனாக செயல்படணும், சேம் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு என்னை முதல் பிளேயராக ரிட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வச்ச கோரிக்கை கரெக்ட் தாங்க. அவர் இல்லைன்னா இந்திய டீமே கிடையாது, அப்புறம் என்னடா எம்ஐ டீம், அது ஒரு பொம்மை டீமுக்கு தான் சமம். என்ன முதல் பிளேயராக ரிட்டைன் பண்ணுங்க, சேம் டைம் நான் கேப்டன்ஷிப் பண்ணணும். ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட டீம்ல இருந்து கேப்டன்சி ஆஃபர் வந்திருக்கு. சேம் டைம் மும்பை டீம் பார்த்தீங்கன்னா இவரை ஒரு 3வது பிளேயராக ரிட்டைன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. 3வது பிளேயராக ரிட்டைன் பண்ணாங்கன்னா இவருக்கு 12 கோடி தான் கிடைக்கும். ஆனால் சிஎஸ்கே வந்துட்டு உங்களுக்கு 22 கோடி கொடுக்குறோம், நீங்கள் எங்கள் டீமுக்கு வாங்கன்னு சொல்ல. சேம் டைம் தோனிக்கு இது லாஸ்ட் சீசனுங்க, அவருக்கு ஒரு ஃபேர்வெல், அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்க விதமாக பும்ராவும் ஓகே பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே டீம் வர எல்லா டீமுமே ஆஃபர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஆனால் இவர் வந்துட்டு சிஎஸ்கே டீமில் நான் இந்த இயர் நெக்ஸ்ட் இயர் ப்ளே பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் என்னோட டிசிஷனை கூட மாற்றுற சூழல் வந்தால் மாற்றிக்கிறேன்னு பும்ரா சொல்லியிருக்காரு. ஓகே, அப்படி என்ன நடந்ததுன்னா, ஹர்திக் பாண்டியா இருக்கார் இல்லையா, அவரையும் ரோஹித் சர்மாவையும் ரீட்டைன் பண்ணிக்கலாம், முதல் 2 பிளேயர் லிஸ்ட்டில் ரீட்டைன் பண்ணிக்கலான்னு ஒரு முடிவுக்கு ஃபைனலாக வந்துட்டு எம்ஐ டீம் வந்திருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி ஹிந்தி ஊடகங்களில் வந்திருக்குங்க. ஆல்ரெடி அவங்க 4 பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க, இருந்தாலும் இப்போ அந்த முடிவை வந்துட்டு மாற்றிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா நல்ல ஃபார்மில் இருக்கார் இல்லையா, ரோஹித் சர்மாவும் செம்ம ஃபார்மில் இருக்கார். இது வந்துட்டு இந்த முடிவுகள் வந்துட்டு பிடிக்கலைங்க. ஏன்னா பும்ரா கிட்ட முதல் பிளேயராக ரீட்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கடைசி நேரத்தில் அவர் மேலே அவரை முட்டாளாக்கியிருக்காங்க என்று சொல்லலாம். இந்த டீம்ல இருந்தா உருப்படாதா, நம்ம எபிலிட்டியே வேறன்னு புரிஞ்சுக்கிட்டாருங்க. இந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக, நல்லா புரிஞ்சுக்குங்க, அதிகாரப்பூர்வமாக எல்லோ ஜெர்சியில் அவர் டெஃபினட்டாக ப்ளே பண்ண போறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. பும்ரா வந்துட்டாலே பும்ரா பத்ரா, நான் நினைச்சு பாருங்களேன், இந்த காம்போ இணைஞ்சதுன்னு வைங்களேன், கம்ப்ளீட்டாக எதிரணியை நசுக்கிப்படுவாங்க என்று சொல்லாங்க. அவ்வளோதான், அதாவது பழைய ஆஸ்திரேலியா டீமை எப்படி வின் பண்ண முடியாதோ அந்த மாதிரி தான் பும்ரா உள்ள வரும் பட்சத்தில் எல்லோ ஜெர்சியை எந்த டீமாலும் நெருங்கக்கூட முடியாது, தீ மாதிரி எரிச்சிருவாங்க என்றே சொல்லாங்க. ஓகே, இது ஒரு செய்தியா. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கும் இந்த உடன்பாடுகள்லாம் பிடிக்கல. இவங்க வந்துட்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க, கேகேஆர் டீம், நீங்கள் எங்கள் டீமுக்கு கேப்டன் ஆவாங்க, உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு 20 கோர்ஸ் வந்துட்டு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இவரும் சூரியகுமாரும் செவி சாய்த்திருக்காருங்க. ஏன்னா அவர் அங்கேருந்து தாங்க இந்த அளவுக்கு மெர்ஜாயி வந்திருக்காரு என்று சொல்லலாம். ஓகே, இந்த நிலையில் வந்துட்டு அவரும், அதாவது கேகேஆர் கேப்டனாக செயல்பட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்திய டீமில் அவரை கேப்டனாக போட்டதே கௌதம் கம்பீர் தான், ஓகேவா. அந்த டீமோட மெண்டரும் கௌதம் கம்பீர் தான். ஸ்ரேயஸ் ஐயர் அங்கே போகிற மாதிரி அந்த ட்ரெட் மெத்தட் படி, அதாவது என்னங்க சொல்கிறது, சிவம் டூபே சிஎஸ்கே டீமில் இருந்து சிவம் டூபே அண்டு ஜடேஜா இவங்க 2 பேரும் எம்ஐ டீமுக்கு போகிற மாதிரி, அண்டு அங்கேருந்து பும்ரா வர்ற மாதிரி, அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் எம்ஐ டீமுக்கு போகிற மாதிரி, அவர் சொந்த மாநிலம் அது இல்லையா. அண்ட் அவருக்கு பதிலாக சூரியகுமார் யாதவ் கேகேஆர் டீமை கேப்டன் வழி நடத்துகிற மாதிரிங்க. அதனால தான் நான் தமிழ்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், எம்ஐ கூடாரம் வந்துட்டு மொத்தமாக காலியாக இருக்குது. இனிமேல் எம்ஐ வந்துட்டு மீளுமான்னு கேட்டிங்கன்னா மோல தாங்கள் ஆயிக்கு என்றே சொல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் சிஎஸ்கே ஒரு ரிஸ்கான முடிவு எடுத்திருக்காங்க. டூபேவையும் ஜடேஜாவையும் அங்கே கொடுத்துட்டு பும்ராவை எடுத்திருக்காங்க. இது கரெக்டான ஆப்ஷன் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரை பெர்ஃபெக்டான ஆப்ஷன் என்றே சொல்லுவாங்க. உங்களோட கருத்தையும் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன்.